அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர சஷ்டி. திடீர் பணவரவு ஏற்பட நடக்காத காரியம் கூட உடனே நடந்து முடிய இரவு 1 மணிக்குள் இந்த ரகசிய மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக ஆற்றல் வாய்ந்த எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபமும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம், பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய குபேர சஷ்டி அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நம்ம குளிச்சிருக்க. நார்மலா குளித்தால் போதும், தலைக்கு தான் குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தெரியாமல் நீங்க அசைவம் எடுத்திருக்கீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சஷ்டி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நம்ம சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காருங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம், அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வீட்ல ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம், அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் இது. ஸ்ரீ கந்தகுரு கவசத்தில் சாந்தானந்த சுவாமிகள் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஞானம், கல்வி, செல்வம்னு இவை அனைத்தையுமே வழங்கக்கூடியது இந்த மந்திரம். வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட
கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி பூஜை செஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதுனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடன் இன்னும் சில தாந்திரிக பொருட்களையும் நம்ம பார்க்க போறோம். இந்த பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை போடலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்களுக்கு உங்களுடைய வலது கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் கையில இந்த கட்டையை நம்ம புடிச்சுக்கிட்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே போதும். நம்முடைய கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். ஒரு மந்திர கோல் போல இந்த கட்டை நமக்கு வேலை செய்யும். மிகவுமே புனிதமானது இந்த ஏறு சிங்கி கட்டை. அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். வாழ்க்கையில உடனடியாக அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்று தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா டென்ஷன் ஆகிறவங்க, அடிக்கடி கோபப்படுறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வரும். மனோ பயம் இருக்கும். சோ அதிகமா டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, பயம் இருக்கிறவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வரவங்களும் இந்த லாவா மாலையை போட்டு பாருங்க. ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க மாறிடுவீங்க. பயம்ன்ற வார்த்தையே உங்ககிட்ட இருக்காது. இந்த மாலையை நீங்க அணியும் போதே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உடலிற்கும் அது குளிர்ச்சியை தரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். இதை பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். 16 செல்வங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை சிறிய ரக கோமதி சக்கரமும் இருக்குங்க. ஜஸ்ட் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். அது நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில நாம் வைத்தாலே போதும், பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை கேஷ் பாக்ஸ்ல கல்லா பெட்டியில போட்டு வச்சாலே போதும், தொழில் அபிவிருத்தியாகும். நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. இதை தாண்டி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளையும் பூரணமாக பெற்று தருவது இந்த துவாரகா கோமதி சக்கரம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அடுத்த பூஜை மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைய தினம் அமாவாசை. மார்ச் மாதம் 31ஆம் தேதி நம்ம சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கிறவங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லா டீடைல்ஸையுமே உங்களுக்கு ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜாதகம் அல்லது ஆரோஸ்கோப்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் 27ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.